கடலுக்கு அடியில் இருக்கிற உலகம் ரொம்பவே விசித்திரமானது. அங்கே வாழ்கிற பெலுகா அப்படின்ற வெள்ளை திமிங்கலங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்தில் பிறந்துட்டு எல்லாரும் வெள்ளையாக மாறும்போது தான் மட்டும் மாறலையேன்னு கவலைப்படுற ஒரு குட்டி திமிங்கலத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2024 25 அனிமேஷன் படங்கள் எவ்வளவோ வந்திருந்தாலும் 2023 ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற கட்டக் த பிரேவ் பெலுகா அப்படின்ற படத்தோட கதை தான் இது. நம்ம கதையோட மெயின் கேரக்டர் கட்டக் அப்படின்ற ஒரு குட்டி திமிங்கலம் தான் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வளர்ந்து வெள்ளையாக மாறினாலும் இவன் மட்டும் இன்னும் குட்டியாக சாம்பல் நிறத்தில் இருக்கிறான். ஆனால் இவனோட பாட்டிக்கு உடம்பு முடியாம போகும்போது அவங்களோட கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்காக நம்ம குட்டி ஹீரோ ஒரு விசித்திரமான முடிவு எடுக்கிறான். யாருமே போக பயப்படுற ஆபத்தான கடல் அசுரர்கள் நிறைஞ்ச வடக்கு கடலை நோக்கி தனியா ஒரு மாசான பயணத்துக்கு கிளம்புறான். வளராத ஒரு குட்டி திமிகளும் பாட்டியோட கடைசி ஆசை ஆபத்தான வடக்கு கடல் சாகசம். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைனர். நம்ம குட்டி ஹீரோ வழியில வர கொடூரமான திமிங்கலங்கள் கிட்ட இருந்தும் ஆபத்து கிட்ட இருந்தும் தப்பிச்சு பாட்டியோட ஆசையை நிறைவேற்றினானா இல்லையா, அவன் நிஜமாவே ஒரு பிரேவ் பெலுகாவா மாறினானா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அப்படி கத்திக்கொள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல பெலுகா திமிங்கல குட்டிகளோட ஒரு குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்கிற லைட் ஹவுஸை நோக்கி கடல்ல சும்மா வெறித்தனமான ரேஸ் ஒன்று வச்சு நீந்தி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரூப்ல இருக்கிற ஆல்பி அப்படின்ற ஒரு குட்டி திமிங்கலம் மற்றவங்கள பார்த்து நக்கலா, டேய் எல்லாரும் ஓட்டத்தை நிறுத்திட்டு கிளம்புகடா, என் கூட போட்டி போட உங்களால முடியாது அப்படின்னு சும்மா கெத்தா கத்திட்டு வேகமா போகுது. ஆனா அந்த வாழுத்தனம் பண்ற ஆல்பிக்கு செக் வைக்கிறதுக்காகவே நம்ம கதையோட கதாநாயகனான கட்டக் நம்ம ஹீரோ மென்னல் வேகத்தில் அப்படியே வரான். அங்கே டக்குன்னு ஒரு பழைய டயரை வச்சு ஆல்பிக்கு சும்மா ஒரு மாசான ட்ராப் ஒன்று செட் பண்ணி அவனை லாக் பண்ணி அவனை அங்கேயே முந்திட்டு போய் அந்த ரேஸை சும்மா கெத்தை வின் பண்ணிடுறான். இதனால அந்த ஆல்பிக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இருந்தாலும் அவனை விடாமல் நம்ம ஹீரோ வச்சு, டேய் உனக்கு இன்னும் உடம்பு வெள்ளையாக கூட மாறல, நீ எல்லாம் ஒரு திமிங்கலம் வாடா அப்படின்னு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துட்டு மற்ற திமிங்கல குட்டிங்கெல்லாம் சேர்ந்து ஆல்பியை பிடிச்சி, டேய் உனக்கு அவன் ஜெயிச்சதுல பொறாம அதானே, அதனால தான் இப்படி பேசுற, ஒழுங்கா வாயை முட்டு இருந்துரு அப்படின்னு சொல்லி செமையா திட்டி அனுப்பிடுறாங்க. எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஆல்பி சொல்லிட்டு போன அந்த நெகட்டிவ் கமெண்ட் நம்ம குட்டி ஹீரோவோட மனசு அப்படியே சுக்குநூறாக உடச்சு போட்டுருச்சு. தெனங்கிறது ரொம்பவே சோகமாக மூஞ்ச வச்சுட்டு போய் அவனோட பாட்டியை மீட் பண்ணுறான். பேரனோட முகம் வாடிப்பு இருக்கிறத பார்த்த பாட்டி, என்னடா ஆச்சு கண்ணா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க அப்படின்னு பாசமா கேட்குறாங்க. பதிலுக்கு நம்மளால் அழுதுகிட்டே, பாட்டி எனக்கு இந்த சின்ன பொண்ணத்தனமா இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே போர் அடிக்குது பாட்டி, மற்ற திமிங்கலங்க மாதிரி எனக்கும் எப்போதான் உடம்பு நல்லா பளபளன்னு வெள்ளையா மாறி நான் ஒரு முழு வெள்ளை திமிங்கலமா மாறுவேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட கேட்குறான். அதுக்கு அந்த வயசான பாட்டி திமிங்கலம் சிரிச்சுக்கிட்டே, கண்ணா அது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுடா, ஆனால் அதை பற்றி நீ எல்லாம் கவலைப்படாத, காலம் போகிறதே தெரியாமல் நீ சீக்கிரமாக வளர்ந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம இனத்தில் இருக்கிற மற்ற பெரிய ஆண் திமிங்கலம் கூட சேர்ந்து நீயும் அப்படியே சும்மா கடலில் மாசா வாழலான்ற மாதிரி சொல்லி பாசமாக ஆறுதல் படுத்துறாங்க. தென் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அப்படியே கடலுக்குள்ளே மூச்சு பயிற்சி செய்கிறதுக்காக கிளம்புறான். அங்கே அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய வெள்ளை திமிங்கலங்க கூட்டத்தை பார்க்குறான். அங்கே அவங்க எல்லாரும் ஒன்றா கூடி, நாங்கள் எல்லாரும் இப்போ ஒரு பிரம்மாண்டமான திறந்த கடல்வெளிக்குள்ளே ஒரு லாங் ட்ரிப் போக போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு மறுபடியும் சோகத்தோட உச்சத்துக்கே போயிடுறான். தன்னை ஒரு அடல்ட் பெலுகாவாக மற்றவங்க அங்கீகரிக்கிற வரைக்கும் அவனால் அந்த பெரிய திமிங்கலங்க கூட்டத்தோடு போக முடியாது இல்லையா? ஆனால் கரெக்டாக அந்த ஒரு செகண்டில் தான் அந்த ஏரியா முழுக்க சும்மா காது கிளிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கப்பலோட ஹாரன் சத்தம் கேட்குது. ஐயோ அந்த ஆபத்தான மனுஷங்களோட கப்பல் வந்துருச்சுடா, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திமிங்கலங்கள்லாம் சேர்ந்து சும்மா வெறித்தனமாக அலறி அடிச்சுட்டு நாலா பக்கமும் செதறி ஓடிடுதுங்க. எந்த ஒரு ஆபத்து இவங்களை நெருங்காதபடி இந்த திமிங்கல கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வேகமாக போய் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே போய் எல்லாரையும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க கூட்டத்திலே கர்ப்பமாக இருக்கிற அவங்களோட தோழியான ஒரே ஒரு திமிங்கலை மட்டும் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சேரல. ஐயோ எங்கடா நம்ம ஆளை காணோம் அப்படின்னு பாதற அவளை தேடி மறுபடியும் அந்த ஆபத்தான பகுதிக்கு போய் பார்க்குறாங்க. அந்த பக்கம் பாவம் அந்த பெண் திமிங்கலம் அந்த கப்பல் வரதை பார்த்து பயந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தேடிட்டு இருக்கா. ஆனால் அந்த பிரம்மாண்டமான கப்பலோட ராட்சத ரெக்கைங்க சுழலும் போது ஏற்படுற அந்த பயங்கரமான சத்தமும் அலையும் அவளோட சென்ஸ்கள் அப்படியே டோட்டலாக அப்செட் ஆகி அவளும் சும்மா திசை தெரியாமல் அப்படியே கண்ணு கட்டி காட்டில் வித்துற மாதிரி பண்ணிடுது. அவளும் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே மாட்டிக்கிறா. தூரத்துல இருந்து கர்ப்பமா இருக்கிற தன்னோட தோழி ஆபத்துல மாட்டி தவிக்கிறத பார்த்த திமிங்கல கூட்டங்கள்லாம் அவளை காப்பாத்துறதுக்காக ரெடியாக்குதுங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட அம்மா கிட்ட போய், அம்மா நான் போய் அவங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனோட அம்மா பதட்டமா, டேய் ஆல்ரெடி அங்கே நிலைமை ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு, இதில் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அதே நேரத்தில் தான் அந்த சுட்டி பையன் ஆல்பி இருக்கான்ல, அவன் சும்மா ஹீரோ மாதிரி வந்து கர்ப்பமாக இருக்கிற அந்த பெண் திமிங்கலத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆபத்தான அலைக்குள்ள அப்படியே பாயிறான். கப்பலோட இன்ஜின் உருவாக்குற அந்த அதிரடியான கொடூரமான நீரோட்டத்தை எதிர்த்து ஆல்பி சும்மா தன்னோட ஒட்டுமொத்த பலத்தையும் போட்டு நீந்தி போகிறான். கடைசி அந்த கப்பலோட ரெக்கையில் அந்த பெண் திமிங்கலை சிக்க போகிறத கடைசி வினாடியில் சும்மா ஆல்பி அசுர வேகத்தில் பாஞ்சு போய் அவளை டப்புன்னு தூக்கி பத்திரமா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான்.
தென் எல்லாரும் பத்திரமா தப்பிச்சு பெலுகா திமிங்கலங்களோட ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் அந்த மீட்பு பணியில் தன்னால் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண முடியலையேன்னு நினச்சி எப்பயும் போல் அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டான். பேரன் இப்படி உடச்சி போயிருக்கிறத பார்த்த பாட்டி அவனுக்கு ஒரு வெறித்தனமான மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஹீரோவுக்கு அவங்களோட தாத்தாவோட பற்றின ஒரு மாசான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட தாத்தா அவரோட பேரை தான் கட்டக், அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு அவரோட பேரை வச்சுருந்துருக்குறாங்க. தாத்தா அந்த கடலுக்கே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு கொடூரமான கில்லர் வேல் ஒன்று தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தது. அதோட ரெக்க சும்மா ஒரு மடிப்பு கத்தி மாதிரி கூர்மையாக இருக்குமா. தான் ஏரியாவுக்குள்ளே வர யாராக இருந்தாலும் அதை வச்சு சும்மா துவம்சம் பண்ணிடும். ஆனால் ஒரு நாள் நைட்டு தாத்தா அந்த கொடூரமான அந்த கில்லர் வேல் கூட நேருக்கு நேர் மோதி சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையில் தான் தாத்தா ஒரு ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ராட்ச திமிங்கலத்துக்கு அதிக அதிர்வெண் இருக்கிற கூர்மையான சத்தனா அதுக்கு சுத்தமாக ஆகலை. அதுதான் ஆக்சுவலாக அதோட பலவீனம் போல. அதை வச்சு தான் அந்த மான்ஸ்டர் திமிங்கலத்தை சும்மா அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சிருந்திருக்காரு. ஆனால் அந்த பயங்கரமான சண்டையில் நம்ம தாத்தா ரொம்பவே டயர்டாகி சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்போ தான் பாட்டி திமிங்களும் ஓடி போய் அவர் பத்திரமா காப்பாற்றி அவங்களோட காயத்துக்கெல்லாம் குணமாகற வரைக்கும் கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே 2 பேருக்கும் நடுவில் சும்மா அப்படியே க்யூட்டான ஒரு காதல் மலருது. குணமாகி அவர் ஒட்டு மொத்த கடலையும் கடந்து ஒரு பெரிய பயணத்துக்கு போகும்போது தான் பாட்டியையும் கூட வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனால் என் குடும்பத்தை விட்டு என்னால் வர முடியாதுன்னு பாட்டி மறுத்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட அம்மா பிறந்தாங்க. இப்படி இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு நெஞ்சே வெடிச்சிருது. ஏன்னா தான் தாத்தாவுக்கு தனக்கு ஒரு மக பிறந்தது கூட தெரியாதான்னு. ஐயோ, என் அம்மா தான் வாழ்க்கையில் தன்னோட சொந்த அப்பாவை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையா அப்படின்னு நினைச்சு சும்மா கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது அங்கே ஒரு சோகமான விஷயம் நடக்குது. என்னன்னா அந்த கப்பல் விபத்துக்கு அப்புறம் கர்ப்பமாக இருந்த அந்த பெண் திமிங்கலத்துக்கு குட்டி பிறக்காமலே இறந்து போயிடுது. இதனால அவ டோட்டலாகவே டிப்ரெஷன் ஆகி சும்மா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்தில் தான் அங்கே இருக்கிற மற்ற திமிங்கலங்களெல்லாம் நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு இப்போ வாழ்றதுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை, இதனால அவங்களோட ஆயுசு முடிய போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்குங்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கும் அவனோட நண்பனுக்கும் அப்படியே பயத்தில் அலறடிச்சு போச்சு. என் பாட்டியை நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோ என்ன பண்ணுறான், நான் இப்போவே இந்த கடலை தாண்டி என் தாத்தாவை தேடி போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறேன். அவர் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்து என்னோட பாட்டியோட வாழ்நாள் ஆசையான அவரோட உண்மையான காதலை அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்த போகிறேன்னு சும்மா வெறித்தனமாக ஒரு சபதம் எடுக்கிறான். இதை கேட்டு பதறி போன பாட்டி, டே கண்ணா நீ என்ன பண்ணுற, அது மரணமான ஆபத்தான பயனடா, போகாத அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ இதெல்லாம் கேட்கல. பாட்டி நீ எனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், நான் தாத்தாவோட கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து விடைபெறான். அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான அந்த கடலில் தனியாக நீந்தி போகிற தன்னோட பேரனோட பாசத்தை பார்த்து பாட்டி அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க இனத்தை சேர்ந்த அந்த பெலுகா திமிங்கலங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இனம் இப்போ அழியுற நிலைமையில் இருக்குது, அதனால வயசானவங்களை இங்கேயே விட்டுட்டு போகாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு நம்ம தெற்கு பகுதியை நோக்கி மைக்ரேட் ஆகி போகலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இதை தெரியாமல் நம்ம ஹீரோ தாத்தாவை தேடி கடலுக்குள்ள பயணம் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ வழியில் ஒரு இடத்துல தண்ணியில் முழுக்க முழுக்க சும்மா தகன்னு மின்னுற மாதிரி ஒரு விசித்திரமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்த உடனே பயபலிக்கு அப்படியே ஒரே குஷி. உடனே அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் வேகமாக நீந்தி போய் ஒரு பிரம்மாண்டமான அந்த மின்ற சூழலை உருவாக்கி நைட் முழுக்க சும்மா ஜாலியாக அப்படியே அங்கேயே விளையாடுறான். அதே நேரத்தில் ஊருக்குள்ளே இவனோட நண்பன் ஹீரோட அம்மா கிட்ட போய் அவன் காணாமல் போனதை பற்றி பேசுகிறான். நம்ம ஆள் காணாமல் போனது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஆயிருந்தாலும் பாட்டி திமிங்களை அவன் தாத்தாவை தேடி போன விஷயத்த ரகசியமாக வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் சொல்லலை, சைலண்டாக தான் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. ஹீரோ அப்படியே நீந்திட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விசித்திரமான பெரிய மீன் ஒன்று பார்க்குறான். ஹீரோ நேராக அந்த மீன் கிட்ட போய், வணக்கண்ணே, நீங்கள் மட்டும் அந்த ஏரியாவில் தனியாக நீந்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த மீனும் நம்மளுக்கிட்ட, தம்பி எனக்கு இந்த கடலில் சுதந்திரமாக சுற்றுறதான்ப்பா பிடிக்கும், ஆனால் ஒரு வெள்ளை திமிகளை இப்படி தனியாக பயணம் செஞ்சு பார்க்குறது இப்போதான்ப்பா பார்க்குறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுவானே, நான் என்னோட மிஷனை முடிக்கணும், அதுக்கு யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, நான் நேராக இங்கேருந்து பிரம்மாண்டமான பனிப்பாறை இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு போக போகிறேன், அங்கே தான் என்னோட தாத்தாவும் ஒரு காலத்தில் பயணம் செஞ்சு போயிருந்துருக்காரு இப்படின்னு அவன் சொல்லி முடிக்கலை. உடனே அந்த மீன், டே தம்பி அங்கே இருக்கிற குளிர்கள்லாம் நீ தாங்க மாட்டடா, பனி உன்னை அப்படியே உரைச்சி விட்டுரும், நீ என்ன அசால்ட்டா பேசுற அப்படின்னு அந்த மீன் அவனை எச்சரித்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் காதிலே வாங்காம, ஏன்னா இதுக்கு எப்படி சொல்றீங்க, எனக்கு எந்த திசையில போகணுன்றது கூட தெரியல அப்படின்றது கூலா சொல்றான். உடனே இது கேட்டதுக்கு அப்புறம் நார்மலா பேசிட்டு இருந்த அந்த மீன் டக்குன்னு கடுப்பாயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த பெலுகா திமிங்கலங்க வாழ்கிற இடத்துல ஹீரோ காணாமல் போன விஷயம் அவனோட அம்மாவுக்கு தெரிய வர ஒட்டு மொத்த கூட்டமாக அப்படியே பதறி போய் ஒரு ஸ்பெஷல் ரெஸ்கியூ டீம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதுக்காகவே ஹீரோவோட பரம எதிரியான ஆல்பி இருக்கான்ல, அவனை தான் நீ அந்த டீம் கூட போய் அவனை தேடிட்டு வா அப்படின்னு அனுப்பி ஆர்டர் போடுறாங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு செம்ம டென்ஷன் தான், இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் அந்த கடுப்போடவே அங்கேருந்து அவனை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறான். பல 100 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி நம்ம ஹீரோ அப்படியே நீந்தி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஆகாயத்தில் ஒரு பறவை இவனை பார்த்து பேச ட்ரை பண்ணுது. அப்போ அந்த பறவை சொல்லுது, டே ஒழுங்கா வாயை முட்டு வேகமாக ஓடுறா அப்படின்னு கத்திட்டு சும்மா அசுர வேகத்தில் அது அங்கேருந்து பறந்து ஓடிடுது.
உடனே ஏன் இந்த கடல்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷன்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா அதே நொடியில தான் அங்க அந்த மரணமான பயங்கர சம்பவம் நடக்குது. நம்ம தாத்தாவோட சண்டை போட்ட அதே கில்லர் திமிங்களை தான் இப்போ நம்ம ஹீரோவை கொடூரமா வேட்டையாடுறதுக்காக அப்படியே பாஞ்சு வருது. அம்மாடி ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஹீரோ விஷயம் தெரிஞ்ச உடனே தன்னோட ஒட்டுமொத்த பலத்தையும் போட்டு அப்படியே ஜெட்டுன்னு அசுர வேகத்தில் அங்கேருந்து நீத்தி ஓட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா வழியில ஒரு பெரிய பாறை செவத்துக்கு நடுவில் இருந்த ஒரு குட்டி வெடிப்புக்குள்ள போய் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். இதனால அந்த கில்லர் திமிங்கலத்தால உள்ள நுழையவே முடியல. ஆனா இருந்தாலும் அந்த கொடூரம் வெளியே நின்றுட்டு சொல்லுது, டேய் குட்டி பயலே, நீ எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருப்ப? உன் ஆக்சிஜன் லெவல் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் மூச்சு விடுறதுக்காக கண்டிப்பா நீ கடல் மட்டத்துக்கு வெளியே வந்து தானடா ஆகணும். இல்லைனா உள்ளேயே மூச்சு முட்டி சாக தானே போற. நான் வெளியே வெயிட் பண்றேன், வந்து சேரு அப்படின்னு சைக்கோ மாதிரி மிரட்டுது. ஆனா அங்க நடந்த ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் என்னன்னா, கொஞ்ச நேரத்துல அந்த கில்லர் வேலுக்கே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதனால அதுவும் ஆக்சிஜனுக்காக வேகமா கடல் மட்டத்துக்கு நீந்தி போயிடுச்சு. இதை சாக்க வச்சுட்டு நம்மளும் அதுக்கு தெரியாம ஒரு சேஃபான டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு மெதுவா நீந்தி மேலே வந்து மூச்சு விட்டுக்கிறான். அப்பாடா ஒரு வழியா அந்த பிரெடேட்டர் கண்ணில் இருந்து தப்பிச்சண்டா சாமின்னு ஹீரோ அப்படியே வேகமா நீந்தி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குட்டி கில்லர் திமிங்கலம் அவங்ககிட்ட வந்து, ஏய் நீ இந்த ஆபத்தான ஏரியாவில் எப்படி தனியா சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கியூட்டா இவனை பார்த்து கேட்குது. உடனே அதை பார்த்து பயந்து நடுங்கின நம்மாளு, என்றா அது கில்லர் திமிங்கலத்தோட குட்டியா அப்படின்னு அலறிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அப்பவும் அந்த குட்டி விடாம இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்படி வரும்போது தான் நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்கிற ஒரு சின்ன காயத்தையும் அதுல இருந்து வர ரத்தத்தையும் அந்த குட்டி திமிங்கலம் பார்த்துருது. அவ்வளவுதான், அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த குட்டி திமிங்கலத்துக்கு சும்மா டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. என்னடா இது, இந்த கில்லர் திமிங்கலத்தோட குட்டி ரத்தத்தை பார்த்து மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு இவன் கன்ஃபியூஷன் ஆகி பாவம்னு நினைச்சு மெதுவாக அதை தட்டி கொடுத்து எழுப்பி பார்க்குறான். என் மயக்கம் தெரிஞ்ச அந்த குட்டி திமிங்கலமும், ஆமா நீ ஏன் இவ்வளவு சின்ன வயசுல தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, பதிலுக்கு நம்மளு, ஹேய் நான் ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாது, எனக்கு ஒரு விசித்திரமான குறைபாடு ஒன்று இருக்கு, அதாவது நான் இன்னும் வெள்ளையா மாறல, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டு அந்த குட்டி திமிங்கலம் எமோஷனல் ஆகி சொல்லுது, உண்மைதான் எனக்கும் ஒரு குறைபாடு இருக்கு, அதாவது நான் யாருன்னா அந்த கொடூரமான கில்லர் திமிங்கலத்தோட மக தான், ஆனா மற்ற கில்லர் திமிங்கலங்க மாதிரி மற்ற உயிரினங்களை வேட்டையாடவோ கொல்லவோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சோகமா சொல்லுது. அட கடவுளே, என் தாத்தாவோட பரம எதிரியான சொந்த பொண்ணுக்கிட்டே எவ்வளவு நேரம் பேசி மாட்டிட்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ அங்கிருந்து மரண பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஜிட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த குட்டி திமிங்கலமும், டேய் நில்றா, என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறான். என்னதான் அவ தான் பேரை சொன்னாலும் ஹீரோ நிக்காம தப்பிச்சு ஓடுறான். ஆனா அப்படி ஓடுற கேப்ல தான் தான் தாத்தாவை பத்தியும் அவர் அப்பா கூட அன்னைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணாருன்ற உண்மையை பத்தியும் சொன்னதும் அதை கேட்ட உடனே நம்ம கதையோட கதாநாயகியான அந்த குட்டி திமிங்கலம் அப்படியே மிரண்டு போயிடுறா. அட பாவமே, அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கரெக்டா அதே சமயத்துல தான் இவன் வர வழியில சந்திச்சு அந்த பெரிய மீன் மறுபடியும் இவனை சந்திச்சு பேசுது. டே தம்பி, ஒரு வெள்ளை திமிங்கலம் போய் ஒரு கில்லர் திமிங்கலத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாதுடா, இது உலக நீதிக்கு எதிரானது, அப்புறம் ஒட்டுமொத்த கடலும் குழம்பி போயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. உடனே ஹீரோவும், ஆமாண்ணே நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் கூடவே வானே அந்த பனிப்பாறை இருக்கிற இடத்துக்கு அப்படியே வழிகாட்டிட்டே வாயேன் அப்படின்னு கேட்குது. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சந்திப்பு சொதப்பெல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சோகமா அங்க இருந்து தன்னோட அப்பாவை மீட் பண்ண போறா. அங்க அவனோட அப்பங்காரன் கொடூரமா அப்பதான் ஒரு வேட்டையாடின பாவப்பட்ட ஒரு கடல் நாயை வந்து கறக்கு முருகனுக்கு அடிச்சு கொதறி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தியே வந்துருச்சு. அருவருப்பாடவே தன்னோட அப்பாவை பார்த்துட்டு சொல்றா, அப்பா உன் கொடூரமான அந்த குணந்தாம்பம் காரணம், நீ பண்ற இந்த அக்கிரமத்தால கடல்ல இருக்கிற யாருமே என் கூட பேச விட மாட்டாங்க, என்ன ஒரு விரோதி மாதிரி பார்த்து ஒதுக்கி வச்சிடறாங்க, நான் இவ்வளவு தனியா ஃபீல் பண்றதுக்கு நீதான்ப்பா முக்கியமான காரணமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனக்குமரலை போட்டு உடைக்கிறான். பாவம் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லாதனால அந்த சமயத்தில் அவர் ரொம்ப லோன்லியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சில மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மீன் நண்பனும் அந்த கில்லர் வேலோட ஏரியாவில இருந்து கொஞ்சம் சேஃபான தூரத்தை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் டயர்ட்ல ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க தூங்குறதுக்காக. அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் அங்க ரெண்டு ஜோடி பறவைங்க வந்து ஆச்சரியத்தோட, எப்பா ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஏன்ப்பா இந்த கடற்கரையில இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து எங்க ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குதுங்க. பதிலுக்கு நம்ம ஆளுங்க, நாங்க அந்த பெரிய பனிப்பாறைக்கு போகணும் அப்படின்ற மிஷனை பத்தி சொன்னதும் உடனே அந்த நல்ல பறவைங்க என்ன சொல்லுதுன்னா, அப்போ நீங்க அப்படியே இந்த டைரக்ஷன்ல நேரா போனீங்கன்னா நீங்க போய் அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு வழி காட்டுதுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க மறுபடியும் அந்த கில்லர் வேல் கூட மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப அலாட்டா நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாதி தூரம் நீந்தி போகும்போது தான் வழியில ஒரு பெண் மீன் ஒன்று சந்திக்கிறாங்க. அது தனக்கு தானே பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதுகிட்ட போய் பேசும்போது தான் தெரியுது அது ரொம்பவே தனியா லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோ, ஹேய் கவலைப்படாத, என்னோட ஏரியாவுக்கு பக்கத்துல உன்னோட இனத்தை சேர்ந்த ஒரு ஆண் மீன் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னதுதான். அப்போ என் இடத்துல நான் மட்டும் தான் கடைசியா உயிரோட இருக்கான்னு நினைச்சேன், நல்ல வேலை இன்னொரு மீன் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மீன் ரொம்ப குஷியாகி நிம்மதியோட அங்கிருந்து நம்ம ஹீரோவோட பேச்சை கேட்டு அவனோட ஊரை நோக்கி நீந்த ஆரம்பிக்குது.
அண்ட் இதே நேரத்தில் தான் பல நாள் ட்ராவல் பண்ணி நம்ம ஊர்லேருந்து கிளம்புன நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ண அனுப்பின டீம் நம்ம ஹீரோ காணாமல் போன கடைசியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்கே இருக்கிற அந்த ஜோடி பறவைங்க கிட்ட இவனை பற்றி விசாரிக்கும் போது தான் ஹீரோ கடைசியாக எந்த வழியில் போனான் அப்படிங்கிற முக்கியமான க்ளூ அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனால் பாருங்கள், கதையில் இப்போ தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அங்கே இருக்கிற சில கடல் நாய்களும் பறவைகளும் ஒன்றா சேர்ந்து, டேய் நம்ம மாஸ் ஹீரோவான தாத்தா இருக்காருல்ல, அவரோட பேரன் தான் இப்போ நம்ம ஏரியாக்குள்ளே வந்து அந்த கில்லர் திமிங்கலத்துக்கே சவால் விட்டு சுத்திட்டு இருக்காண்டா அப்படின்னு சும்மா பெருமையா பேசிட்டு இருந்திருக்காங்க. இது அந்த வழியா போயிட்டு இருந்த அந்த கில்லர் திமிங்கலமே தற்செயலா கேட்டுருது. அவ்வளவுதான், தான் பரம எதிரியோட பேரன் தான் ஏரியாவுக்குள்ளே வந்து கெத்தா சுத்திட்டு இருக்கானா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு சும்மா தலைக்கு ஜிவ்வுன்னு கோவம் ஏறி, டேய் கட்டக், அன்னைக்கு உங்ககிட்ட தோத்த பழிக்கு இப்போ பழி வாங்குறதுக்கு மறுபடியும் உன் பேரனை அமைச்சிருக்கிறியா, இன்னைக்கு பாடுறா உன் பேரனை கொண்டு என்னோட பல வருஷம் ஆத்திரத்தை தீர்த்துக்க போறேன்டா அப்படின்னு சும்மா காட்டு வெறியோட நம்ம ஹீரோவை தேடி அவசர வேகத்தில் அங்கேருந்து பாய ஆரம்பிக்கிறோம். அப்பங்காரன் ஹீரோவை கொள்ள வெறியோட தேடுற அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் பதறி போய் ஓடி வரா. வந்து நம்ம ஹீரோ கிட்ட, டேய் என் அப்பா உன்னை பழி வாங்க தேடிட்டு இருக்காரா, ஒழுங்கா உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு வான் பண்ணிட்டு, நம்ம 2 பேருக்கு நடுவில் 1000 சந்தேகம் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக கிளம்புறான். தென் அப்படியே நாட்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோவும் அவனோட மீன் ஃப்ரெண்டும் அப்படியே நீந்திட்டே கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது வழியில் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கிற ஒரு பழைய இடிபாடு நிறைஞ்ச ஒரு கப்பலை பார்க்குறாங்க. ஹீரோக்கு உடனே ஒரே கியூரியாசிட்டி, அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக உள்ளே போகிறான். அதே நேரத்தில் தான் வெளியே இருந்த நம்ம அந்த மீன் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற நிறைய புழுவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அப்போ நம்ம பசியும் அடங்கிறண்டான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கணும். அங்கே அந்த கப்பலுக்குள்ளே போன நம்ம ஹீரோக்கு ஒரு செம்ம சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். உடனே வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கூப்பிட 2 பேரும் சேர்ந்து அங்கே கிடந்த ஒரு தேங்காயை வந்து ஒரு பால் மாதிரி யூஸ் பண்ணி தட்டி தட்டி ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஒரு சீக்கிரட்டான ஸ்பாட்டுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வரா. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஏர் பபுளுக்குள்ளே ஏகப்பட்ட நட்சத்திர மீனுங்க அப்படியே செவுத்துல ஒட்டி வச்ச மாதிரி மின்ற விசித்திரமான சீனை காட்டுறான். இந்த பக்கம் அந்த மீன் ஃப்ரெண்டு வெளியே சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் ஃப்ரெண்டு ஹீரோவை தேடி உள்ளே வரான். அங்கே பார்த்தா ஒரு கில்லர் திமிங்கலை குட்டி கூட, அதாவது நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஆளு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு இவ்வளோதான் காண்டுன்னு இல்லை. டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, ஒழுங்கு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துகிட்டு வெளியே போக பார்க்குறான். ஆனால் அவங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளேயே அங்கே சும்மா யமலோகத்திலிருந்து வந்த மாதிரி நம்ம ஹீரோனோட அப்பங்காரனான அந்த வில்லன் கில்லர் திமிங்கலம் ஓன்னு கத்திக்கிட்டே வந்து நிற்கிறான். பயந்து போன அந்த மீன் கடலுக்குள்ளே தப்பிக்க ஓடுது. ஆனால் நம்ம ஹீரோவை வில்லன் டக்குன்னு பிடிச்சி அவனை கப்புன்னு விழுங்க பாயிறான். ஆனால் ஹீரோ சும்மா விடுவானா, அவசர வேகத்தில் நீந்தி நொடி பொழுதுல அந்த கப்பல் ஓட்டைக்குள்ளே போகுது, தப்பிச்சிட்றான். என்னடா அது, கை கெட்டின யார கை நழுவி போன கோபத்தில் வில்லனும் அந்த கப்பலை சும்மா டமான்னு முட்டி உடைக்க பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோயின் தான் குறுக்கு பூந்து தன்னோட சொந்த அப்பான்னு கூட பார்க்காம அட்டாக் பண்ணுறா. பா உன்னோட அந்த கொடூரமான புத்தியை பார்த்து தான் எனக்கு சுத்தமாக வெறுத்து போச்சுப்பா, ஒழுங்கா நீ பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கோ அப்படின்னு கத்துறான். பதிலுக்கு அப்பங்காரன் தான் சொந்த மகளே தன்னை ஏமாற்றி அவங்கள தப்பிக்க வச்சிருக்கான்ற கோவத்தில், எனக்கு ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல, ஒழுங்கா என் வழியில் குறுக்க வராத, அப்புறம் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஹீரோயின் கொடுத்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஹீரோவும் அந்த குட்டி மீனும் தப்பிச்சு அங்கேருந்து அந்த பனிப்பாறைங்க இருக்கிற ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பாடுறாப்பா நம்ம குட்டி ஹீரோ அவன் தாத்தா மாதிரி மாச விலனை எதிர்த்து சாதிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே நேரத்தில் தான் அங்கே வந்த நம்ம சைக்கோ வில்லன் டக்குனு ஒரு பறவை தான் வாய்க்குள்ள கவி பிடிச்சிக்கிட்டு மற்ற பறவைகளை மிரட்டுறான். இப்போவே ஹீரோயிங்கன்ற உண்மையை சொல்லுங்கடா, இல்லை உன் ஃப்ரெண்டை உயிரோடு முழுங்கிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சதும் பாவன் தனக்காக மற்ற பறவைங்க அலற சத்தத்தை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் சரி அந்த மீனும் சரி அங்கே நேரம் அங்கே ஓடி வராங்க. அந்த பறவைங்களை கொல்ல போன நம்ம வில்லனை நேருக்கு நேர் அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்த உடனே சும்மா தன்னோட ஒட்டு மொத்த பலத்தையும் கையில் கொண்டு வந்து தான் தலையில இருந்து சும்மா காது கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஹை பிச் சத்தத்தை எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு தான் தாத்தா செஞ்ச அதே மேஜிக் டெக்னிக். அவ்வளோதான், அந்த ஷார்ப்பான சத்தம் அவன் காதுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ராட்சத வில்லன் சும்மா தலையை சுற்றி கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி மயக்கமே வர அளவுக்கு நில குலைஞ்சு போயிட்டான். அவன் அந்த வழியில் அலறிக்கிட்டே கடலுக்குள்ளே ஓடி அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான், மறுபடியும் அந்த வில்லன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எல்லாரும் அலர்ட்டா இருங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நேர் மேலே கடல் மட்டத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அங்கே தான் நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஹீரோவை தேடி வந்த ரெஸ்கியூ டீம் இன்னும் ஹீரோவை தேடிட்டு இருக்கானுங்க. அப்படி அவங்க தேடி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை ஒன்று சுற்றி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம வாளுக்கார பையன் ஆல்பி சும்மா இருக்காம கவனக்குறைவில் போய் அங்கே அந்த பனிப்பாறை செவத்தில் அவன் நாக்கு வச்சிடறான். உடனே டக்குன்னு கடுமையான குளிர்னால அது அப்படியே நாக்கு ஒட்டிக்கிச்சு டோட்டலாக. அதில் பயப்பலிக்கு குசும்பு பார்த்தீங்களா, வழி தாங்க முடியாமல் ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக அந்த ஒரு நொடி பொழுதுல தான் அந்த ஏரியா முழுக்க சும்மா பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பிரம்மாண்டமான பனிப்பாறையும் டோட்டலாக சரிஞ்சு விழப்போகுதுன்ற உண்மை தெரிஞ்ச உடனே மற்ற பெலுகாக்கள் திமிங்கலங்களுமா தப்பிச்சு அலறி அடிச்சுட்டு நீந்த ஆரம்பிச்சிருதுங்க. கட் பண்ண அந்த பனிப்பாறை சரிஞ்சு விழுந்த அந்த சம்பவத்தில் நம்ம வாழுப்பைய ஆல்பி அவங்களோட கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு சும்மா டோட்டலாக காணாமல் போயிட்டான். அவங்களோட ஒட்டு மொத்த டீமும் இப்போ ரொம்ப கவலைக்கிடமா ஹீரோவை தேடி வந்த இடத்துல கடைசியில் ஆல்பியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
தென் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவையும் அந்த மீனையும் அந்த ஜோடி பறவையும் வந்து எழுப்பி, தம்பி அந்த வில்லன் இப்போ இங்கே இல்லைப்பா, ரொம்ப தூரம் ஓடிட்டான், நீங்கள் பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர வழியில் கடலில் மயங்கி கிடந்து இன்னொரு உங்களை மாதிரி இருக்கிற ஒரு மீனை பார்த்தோம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் நேராக அந்த மயங்கி கிடந்த திமிங்கல இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வரவங்க கடைசியில் அது யாருன்னு பார்த்தா நம்ம ஆல்பி. அட இந்த விசப்பைய பிள்ளையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனை ஏதோ கூட்டிகிட்டு வந்து அவங்களோட மெயின் சர்ச் டீமுக்கிட்டே சேஃபாக கொண்டு வந்து சேர்த்திட்டான். உடனே தன்னோட குட்டிகள்லாம் உயிரோட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த மற்ற வெளுகங்கள் எல்லாம் சேர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து சந்தோஷப்படுத்துங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த மீன் அண்ணன் அந்த கிளர் திமிங்கலம் வில்லன் மறுபடியும் பழிவாங்க இங்கே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஆபத்தை ஒட்டுமொத்த குரூப்புக்கும் எடுத்து சொல்லுது. ஆனால் நம்ம ஹீரோ, நாம் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம், இனிமேல் பாட்டியோட ஆசை நிறைவேற்றாமல் பின்வாங்க முடியாது, நான் என் பயணத்தை தொடர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட சொல்கிறான். இப்படி ஹீரோவோட பேச்சை யாராலும் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே 3 பேரும் நாமளும் அவன் கூடவே போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இதை பார்த்தா ஆல்பியுமே, ஐயோ இன்னும் எத்தனை நாள்ரா பணியில் கிடக்க போகிறோம் அப்படின்னு சும்மா வந்து இதை கேட்டு நூடுல்ஸ் ஆகிடுறான். அப்படியே நாட்கள் கடந்து போகுது. நம்ம டிராவலிங் குரூப் ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை சூழ்ந்திருக்கிற ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே வானத்தில் பார்த்தா கலர் கலராக என்ற அழகான அந்த வடதுருவ ஒளியை பார்த்து அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ரசிக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த டைமில் நம்ம மீன் அண்ணன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி எனக்கு இந்த கடுமையான குளிரெல்லாம் சரியில்லைடா, உடம்பு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, இதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவரோட உயிர் தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு, என்ன நீங்கள் இங்கேயே இருந்தால் உங்களுக்கு ஆபத்து தான், அதனால் நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறான். என் வாழ்க்கையிலே ஒரு மாசான அட்வென்ச்சரில் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண சந்தோஷத்தோடவே நான் இங்கிறது உன்கிட்ட விடைபெறேன் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஹே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்ஸை திரும்பி பார்க்க வச்ச செகண்டில் திரும்பி பார்க்கவும் நம்ம மீன் அண்ணங்காரன் அங்கேருந்து கிளம்பி இருக்காரு போல். ஒரு நாள் கண்டிப்பாக நம்மள மீட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு மனசுக்குள்ளே ஒரு பிரிஞ்சு போன கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அன்னைக்கு அந்த இரவு பொழுது அந்த வெளிச்சத்திலே ஓட்டிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியும் போது தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்தது. என்னன்னா அவங்கள சுற்றி இருந்த அந்த ஒட்டு மொத்த கடல் தண்ணியும் இப்போ டோட்டலாக உறைஞ்சு போய் பனிக்கட்டியாக மாறிடுச்சு. ஆட கடவுளே, இப்போ மூச்சு விட கூட கடல் மட்டத்துக்கு எப்படியாவது நம்ம போய் ஆகணுமே, இல்லைனா இந்த பனியில் மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான் அப்படின்னு எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம ஆள் டக்குன்னு வாலண்டியராக முன்னாடி வந்து, யாரும் பயப்படாதீங்க, நான் இப்போவே போய் மூச்சு விடுறதுக்கான ஏதாவது ஒரு பனி ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் மூச்சை அடக்கிக்கிட்டு வேகமாக நீந்தி போகிறான். ஆனால் அதில் விபரீதம் என்னன்னா, இவங்க பனிக்கடியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறத பார்த்துட்டு பனிப்பாறைக்கு மேலே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பசிவெறி பிடிச்ச ஒரு போலார் பியர் ஒன்று இவங்களை வேட்டையாடுறதுக்கு சும்மா கொடூரமாக அட்டாக் பண்ண காத்துட்டு இருந்திருக்கு. டே எல்லாரும் ஆக்சிஜனை வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த குட்டி ஓட்டையை நோக்கி நீந்தி போங்கடா, அப்போ தான் மூச்சு விட முடியும்னு ஒருத்தன் கத்த, அந்த கரடி வர்றதுக்குள்ள எல்லாரும் அந்த ஓட்டையில் போய் மூச்சு விட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த கரடி இவங்களை இன்னும் விடாமல் அந்த ஓட்டை வழியாக உள்ள பாஞ்சு இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. மற்ற திமிங்கலங்கள்லாம் அந்த கரடிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மூச்சு அடக்கிட்டு ஓட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் மூச்சை மாசம் அடக்கிட்டு புதுசாக ஒரு எஸ்கேப் ரூட்டை தேடி ஓடுறான். அப்போதான் கரெக்டாக அதே டைமில் நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஆள் வழி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றத அலர்ட் பண்ணுறதுக்காக அவன் கிரியேட் பண்ண ஒரு விசில் சத்தம். அங்கே தான் வழி இருக்குது, எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அலர்ட் பண்ணி அதை நோக்கி எல்லாம் வெறியோடு நீந்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும்தான் அந்த தூர கரடி கப்புன்னு பிடிச்சிருது. அப்போதான் அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு நொடியில் ஆகாயத்திலிருந்து அப்படியே பாஞ்சு வரான் நம்ம ஹீரோயின். அசுர வேகத்தில் ஆகாயத்திலேருந்து வந்து அப்படியே ஒரு பஞ்சு வைக்கவும் அந்த கரடி காணாமல் போயிருக்க வேண்டியது. ஆனால் ஹீரோவை அட்டாக் பண்ணது கடைசியில் ஹீரோயின் தன்னை அட்டாக் பண்ண வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை அட்டாக் பண்ண இப்போ பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிருச்சு கடலுக்குள்ளே போந்து. அங்கே தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஏரியாவுக்குள்ளே மெயின் வில்லனே நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன் தான். உடனே இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே வெறியான அப்பங்காரன், டேய் யாரா அது என் ஏரியாவுக்குள்ளே வந்து என் பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போகிறேன் பாடுறா, ஒத்தையிலே வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த கரடி மேலே கொடூரமாக பாஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த கேப்பில் தான் அதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து ஒழுங்காக எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு மனசே கேட்கல. ஏன்னா அந்த கரடி கூட சண்டை போடுற நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு அவன் மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. உடனே அவன் மறுபடியும் பின்னாடியே போய் அந்த கிளர் திமிங்கலத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தடுத்து, டேய் உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆகணும்டான்னு சொல்கிறா. பதிலுக்கு நம்ம ஹீரோ, இல்லை அவளுக்கு நம்ம ஹெல்ப் கண்டிப்பாக தேவை, ஏன்னா அவங்க அப்பா சண்டையில் ஜெயிப்பானா இல்லையானாலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்படி விவாதம் போயிட்டு இருக்கும்போது அந்த மற்ற திமிங்கலங்கள்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட சொல்லுதுங்க, இங்கே பாரு நல்லா யோசிச்சுக்கோ, வில்லங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது மட்டும்தான் ஒரே சான்ஸு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அவங்க சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டு மனசு தேர்த்திக்கிட்டு அங்கேருந்து அவங்களோட சேர்ந்து அங்கேருந்து பிரம்மாண்டமான அந்த பனிப்பாறை இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே பார்த்தா அவங்க இனத்தை சேர்ந்து இன்னொரு பெலுவா திமிங்கல கூட்டமே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்குங்க.
கட் பண்ண அந்த பக்கம் அந்த சண்டை நடந்த இடத்துல அந்த ராட்சத துருவக்கரடியோட கொடூரமான நகைக்கீரலால நம்ம ஹீரோயினோட அப்பங்காரனுக்கு உடம்பு முழுக்க பயங்கரமான ரத்த காயம் ஏற்பட்டுருது. சண்டையில என்னதான் நம்ம ஹீரோட அப்பங்காரன் அந்த கரடியை விரட்டி அடிச்சாலும் அந்த கரடியும் இனிமே நமக்கு இங்க சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி அங்கிருந்து பின்வாங்கி ஓடிடுச்சு. தான் அப்பங்காரன் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து உடனே ஹீரோயின் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வரா. அப்போ வில்லன் தான் பொண்ணை பார்த்து பாசமா, மகளே எனக்கு ஒண்ணும் இல்லடா, எல்லாம் சரியாயிடும், இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வாழ நினைக்கிறியோ அப்படியே வாழு, உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன், நீ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடைசி மூச்சு போற நேரத்துல அந்த ஆகப்பெரிய கில்லர் திமிகளும் அப்படியே கண்ணை மூடி தன்னோட உயிரை விட்டுறது. தான் அப்பாவோட பிரிவை ஏத்துக்க முடியாத ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கதறா. இன்னொரு பக்கம் அந்த பனிப்பாறைங்க இருக்கிற ஏரியால வாழ்ந்துட்டு இருக்கிற மற்ற திமிங்கலங்கள்லாம் இவங்களை பாசமா வரவேற்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ணாம தாத்தாவை தேடி அப்படியே கடலுக்குள்ள போறான். அப்போ அங்க இருக்கிற ஒரு பெரிய குகைக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு வித்தியாசமான விசில் சத்தம். அப்பயே கண்டுபிடிச்சிட்டா ஹீரோ கண்டிப்பா அது நம்மளோட தாத்தாவா தான் இருக்குன்னு. உடனே அவரும் அந்த குகையிலேருந்து வெளியே வரவும் ஹீரோ தாத்தா கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறேன். தாத்தா, நம்ம ஊர்ல இருக்கிற பாட்டியோட ஆசை நிறைவேற்ற தான் இவ்வளவு தூரம் வந்தேன். பாட்டி இப்போ சாகர் நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்நாள் ஆசையான உங்களை மறுபடியும் பார்க்கணுன்ற ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த ஆகப்பெரிய கனவை நிறைவேற்ற நீங்க என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்ச மறுகணமே, பேரா உன் ஆசையை நிறைவேற்றாம நான் எதுக்கடா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கூட சேர்ந்து தாத்தாவும் அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க ஆல்ரெடி இவங்க இருக்கிற ஏரியாவில் கப்பல், மனுஷங்க, அப்புறம் திமிங்கலங்க, கரடிங்க தொல்லன்னு எக்கச்சக்கமா இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பெலுகா திமிங்கலங்களும் சேர்ந்து இவங்களோட சொந்த ஊருக்கே மைக்ரேட் ஆகி வரப்போறதாவும் முடிவு பண்றாங்க. சரி, அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள இருந்து யாரும் அழுகிற சத்தம் மட்டும் ஹீரோக்கு கேட்டுட்டே இருந்திருக்கு. உள்ள போய் பாக்குறான். தான் அப்பா இறந்த சோகத்துல நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கிறா. உடனே ஹீரோ மெதுவாக அவகிட்ட போய் பேச ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றா, இங்க பாரு, நான் என் அப்பா எவ்வளவோ கெட்டவனா இருந்தாலும் அவரை தேவையில்லைன்னு நான் எத்தனை நாள் நினைச்சிருந்தாலும் இப்போ அவர் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசே சேரல, அவரோட நினைப்பு தான் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உடனே நம்ம ஹீரோவும் அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக, நீ எந்த தப்பும் பண்ணல, அந்த அன்னைக்கு கரடி கிட்ட இருந்து என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவரோட சோகத்தை மறக்க அப்படியே உதவி பண்றான். இப்படி ஹீரோ என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஹீரோயின் ரொம்ப சோகத்தோடவே, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குகையில இருந்து என்னோட அப்பாவை நினைவுகளை தேத்திட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியாது, ஆனா நம்ம எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் விடைபடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த பெலுகா இனமும் கூட்டமும் சேர்ந்து அவங்களோட பழைய சொந்த ஊரை நோக்கி சும்மா ஒரு மாசான பயணத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வழியில அவங்க கடந்து வந்த அத்தனை சவால்களையும் ஆபத்துகளையும் பத்தி சும்மா ஆச்சரியத்தோடு அப்படியே பேசிட்டே போறாங்க. தென்னவங்க அப்படியே அந்த கடல் நாய்களும் பறவைகளும் இருக்கிற இடத்த அப்படியே கடந்து போகும்போது தான் அங்க இருக்கிற அந்த அத்தனை விலங்குகளும் ஒண்ணு கூடி, டேய் இதோ நம்ம ஹீரோ வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா விசில் அடிச்சு கை தட்டி அவனோட வீர தீர செயல்களை சும்மா வெறித்தனமா பாராட்டுறாங்க. ஏன்னா தான் உயிரை பணைய வச்சு எத்தனையோ விலங்குகளோட உயிரை காப்பாத்தினா அப்படின்ற பெருமை நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் சேரும்னு சொல்லுதுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட எதிரி மாதிரி இருக்கிற அந்த சுட்டித்தனம் பண்ற ஆல்பி அப்படியே அதோட மனசே உறைஞ்சு போயிடுச்சு போல. உலகமே கொண்டாடுற ஒரு உண்மையான ஹீரோன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட மெதுவாக வந்து தலை குடிச்சிட்டே சொல்றான், என்னை மன்னிச்சிடுறா, நான் ஆரம்பத்துலேருந்து ஒன்று ரொம்ப கேவலமா நக்கல் பண்ணி அரங்கட்டா பிஹேவ் பண்ணியிருப்பேன், அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதனால நம்ம ஹீரோவும் பெருந்தன்மையா சிரிச்சுக்கிட்டே, டேய் ஆல்பி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, அதை பத்தி நீயே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். கட் பண்ணா ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் நீந்தி ஒரு வழியா அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கிற மற்ற திமிங்கலங்கள்லாம் புதுசா வந்து இருக்கிறவங்கள ஹாப்பியோட வரவேற்குதுங்க. அப்பதான் ஹீரோ தான் தாத்தாவை கூட்டிட்டு நேரா அவரோட பழைய காதலியான தான் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறான். சாகுற நிலைமையில படுத்துட்டு இருக்கிற பாட்டி பல வருஷத்துக்கு அப்புறம் தான் கண்ணு முன்னாடி தன்னோட உண்மையான அன்பான கணவனை நிக்கிறத பார்த்து அவங்க அப்படியே கண்டு வந்து சும்மா ஆனந்த கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது. அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, என் பேரனால என் வாழ்க்கை மறுபடியும் வசந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாட்டிக்கு ஆக்சுவலா இப்போ வாழ்றதுக்கான புது தெம்பே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோவை வரவேற்கிறதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒருத்தர் காத்து இருந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மீன் அண்ணங்காரன் தான். அங்கிருந்து ஓடி வந்து, டே தம்பி ஜெயிச்சுட்டடா, இந்த ஒட்டுமொத்த கடல்லே சும்மா ஆகச்சிறந்த எல்லாரையும் மதிக்கப்படுத்துற மாதிரி ஒரு மிகச்சிறந்த வீர பெலுகாவா மாறிட்டடா அப்படின்னு கொண்டாடுறான். என்னதான் நம்ம ஹீரோவோட உடம்பு வெள்ளையா மாறலனாலும் மனசாலையும் வீரத்தாலையும் ஒரு முழு வெள்ளை திமிங்கலமா சாதிச்சு காட்டிட்டான்றது பெருமைக்குரிய ஒரு விஷயமா கருதப்பட்டு இதோட இந்த கதை முடிவடையுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் until then bye bye. Don't forget to subscribe channel was and voice over. See you guys.